என்ன குணா, ஷாக் ஆயிட்டியா? உனக்கு தான் நேர் வழியில் போய் பழக்கம் இல்லையே. பின்பக்கமாக நீ வருவன்னு எனக்கு தெரியும். அதான் அங்கே வெயிட் பண்ணுறேன். ஜோ நேராக ஒன்றை தான் பார்க்க வருவான்னு தெரியும். அதனால தான் அவனை நாங்களே தப்பிக்க விட்டோம். போலீஸை என்ன சாதாரணமாக நினைச்சியா? ஆ இன்ஸ்பெக்டர் சார், ஜீப்ல ஏத்துக்க. சரியா ஓடியா ஓரியா. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणी नमोस्तुते. ॐ कर्पूरनीराञ्जनं दर्शयामि, नानाविधमन्त्रपुष्पं समर्पयामि. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. வர 26ஆம் தேதி கோயில் திருவிழா ஆரம்பிக்குது. அதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அதனால இன்னையிலேருந்து மண்டபப்படி ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் கோவிலுக்கு காணிக்க கொடுக்கணும். இன்னைக்கு முத நாளா இருக்கிறதுனால நம்ம சொக்கலிங்க ஐயா அம்மனுக்கு தங்க காப்பு கட்டுவார். அது மட்டும் இல்ல, திருவிழா செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். அது வருஷம் ஐயா வழக்கமா செய்யறதானுங்களே. இருந்தாலும் ஊருக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், திருவிழா நடக்கிற இந்த எல்லா நாளும் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும். யாரும் ஊரை விட்டு வெளியில போக கூடாது. கோயில் குளத்துல காலை வைக்க கூடாது. அப்புறம் அம்மனுக்கு காய்ச்சிற கூழை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் வீடு வீடா கொடுக்க வேண்டியது கண்ணாயிரம் பொறுப்பு. அப்படியே செஞ்சிடறையா? சரி வாங்க, எல்லாரும் அம்மனை கும்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்போம். வாங்க ஐயா வாங்க. ராஜசேகர், கோயில் திருவிழாங்கிறது பொது விஷயம், பொது காரியம். அதுக்கு இருந்தாலும் என்ன தனியா பணத்தை செலவு பண்றது? பண திமிருதுற உழைச்சு சம்பாதிச்சிருந்தா யோசிப்பான். எல்லாம் பஞ்சாயத்துல சுருட்டின காசு தானே. கொள்ளடிச்ச பாவத்தை இப்படி கோயில் திருவிழால கழிக்கலான்னு நினைக்கிறான். பாப்போம் எவ்வளவு செலவு பண்றான்னு பாப்போம். என்ன பேசுற ராஜசேகர்? இப்படி எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்து அவன் ஊருக்குள்ள பேர் வாங்கிட்டு இருக்கா. நீ தாழ்ந்து போயிட்டு இருக்க. அவனை வளர விட்டதே நீதான். என்ன பண்ணலாங்கிற? நாமளும் திருவிழாவில் சரிக்கு சரியா காசை இறக்குவோம். அப்பதான் அவன் ஒருத்த மட்டும் பேரு தட்டிட்டு போறதை நம்மளால தடுக்க முடியும். அவ்வளவுதானே, ஒரு 50,000 ஒதுக்குறேன். அது அப்படி செஞ்சாதானே நம்ம சைடும் களை கட்டும். இந்த பார் ராஜசேகர், நாம பண்ற அமக்களத்துல அந்த ஆளு வயிறு எரிஞ்சு சாவணும். ஐயா, உங்களை பார்க்க தம்பி சிவாவோட முதலாளி வந்திருக்காரு. அப்படியா? துரை, உனக்கு ஒரு தெரியாதுல்ல, வா அறிமுகப்படுத்துறேன். போ. நான் சிவாவை விரும்புறேன் டாடி. I'm really out of my control. என்னை மொத்தமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஐம் சாரி டு சே என்னால சிவாவை மறக்க முடியல. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் இதுக்கான ஒரே சொல்யூஷனா இருக்க முடியும். டாடி, சிவா இஸ் மை லைஃப். எனக்காக நீங்க சிவாவோட வீட்டுக்கு போங்க. இந்த விஷயத்தை சொல்லி மேரேஜ்க்கு எப்படியாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க டாடி. சார் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய் ஐயா போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. இந்த வாங்கிட்டு வரேன். அப்புறம் சார் சிவா விஷயமா வந்திருக்கீங்களா? சிவா எங்க? தூரத்து சொந்தத்துல ஒரு பெருசு மண்டையை போட்டுருச்சு. விசேஷத்துக்கு போலனாலும் இந்த மாதிரி துக்க காரியத்துக்கு தலையை காட்டணும்ல. கண்டிப்பா போய் தான். அதான் சிவாவும் அவங்க அம்மாவும் போயிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல அது வந்து இது அபிஷியல் ஒர்க் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பர்சனல் மேட்டரை பத்தி பேசணும். சார் யாரு? ஷூ பேசிக்கிட்டே இருந்து அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். சார் பேர் ராஜதுரை, எக்ஸ் மிலிட்டரி மேன், என் உயிர் நண்பன். சார் வணக்கம் சார். இவர்தான் சிவாவோட எம்டி. உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ துரை தான் உங்களை அழைச்சிட்டு வந்து நம்ம பங்களால வச்சு பாத்துக்கிட்டது. ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதோ என்னால ஒரு சின்ன உதவிதான். சொல்லுங்க சார். சுத்தி விளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். என் பொண்ணு பூஜா உங்க பையன் சிவாவை லவ் பண்றா. என் பொண்ணு என்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே நான் பச்சை கொடி காமிச்சிட்டேன். உங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கேன். சார், பையனை பெத்தவங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமா நான் செய்ய தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். அதான் சார். மனசுக்கு நிறைவா ஒரு பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சார், உங்களை சார்னு கூப்பிடுறதா இல்ல சம்பந்தின்னு கூப்பிடுறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சம்பந்தின்னு கூப்பிடணும் தான் எனக்கு விருப்பம். தேங்க்யூ. உங்க பொண்ண சிவா இங்க கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கடவுளுடைய கிருபையை பாத்தீங்களா? மடையா மாதிரிடா மாதிரி இந்த பொண்ணையும் மருமகளாக்கிக்கன்னு பழிச்சுன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்போ தாம்பூலம் மாத்திக்க ஒரு நல்ல நாள் குறிச்சிடலாமே சார். ஒரு நிமிஷம், எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற விஷயம் இல்லை இது. உங்க பொண்ணு விரும்புறான்னு சொன்னீங்க சரி, ஆனா பையனோட சம்மதம் என்னன்னு கேட்கணும்ல. அதுவும் இல்லாம இவர் வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்லணும், அவங்களும் ஒத்துக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. துரை, உனக்கு நல்லா தெரியும், நான் சொன்னா அவங்க என் பேச்சை மீற மாட்டாங்க. இல்ல ராஜசேகர், நான் பேசுறேன். ஐயா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ராஜசேகருக்கு இருக்கிறது ஒரே பையன். 2 குடும்பத்திலையும் 2 பசங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு 1000 கனவோட இருப்பீங்க. ஆனா இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றேன். உங்க பொண்ணு சிவாவை விரும்புறான்னு தெரிஞ்சதும் நல்லது கெட்டது யோசிச்சுதானே மாப்பிள்ளைய கேட்டு வந்தீங்க. அதே மாதிரி நாங்களும் யோசிக்க வேண்டாமா? அதுக்காக தான் கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டேன். சரியா ராஜசேகர்? சரி. சார் சொல்றதும் சரியா தான் படுது. யோசிச்சே முடிவை சொல்லுங்க, ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க சார். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. சிவாவுக்காக ஏங்கி ஏங்கி என் பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கா. கொஞ்சம் பார்க்கணும்னு விருப்பப்படுறா. சிவாவை என் கூட அனுப்பிச்சிங்கன்னா. அதுக்கு என்ன, தாராளமா அழைச்சிட்டு போங்க. இல்ல சார், அது முடியாது. ஏன் துரை? என்ன ராஜசேகர், ஊர் திருவிழாவுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. 15 நாள் ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வெளியில போக கூடாதுன்னு தெரியாத உனக்கு தண்டோரை போட்டாங்க, மறந்துட்டியா? ஓ, அது இருக்குல்ல சார்.
உங்களை மாதிரியே நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். உங்கள் ஊர் கட்டுப்பாட்டை நானும் மதிக்கிறேன். காலையில் கூட்டு போயிட்டு பொழுது சாயறதுக்குள்ளே கூட்டு வந்துடுறேன் சார். சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சிவா விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ தான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஃப்ரீயாக. சாரை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, நம்ம தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். வாங்க. இந்த மாதிரி பெரிய இடத்து சம்பந்தம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தர. நீ ஏன் ஒட்டுதல் இல்லாமே பேசுன? அதுவும் இல்லாம சிவாக்கு அந்த பொண்ணு பொறுத்தோன்னு நீ தான் சொன்ன. நாம ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்காது தர. அதனால தான் தடுத்தேன். என்ன சொல்ற? அது இந்த பட்டணத்து பணக்காரங்க கிட்ட ஒரு திமிர் இருக்கும். பணத்தை காமிச்சு யாரையும் விலைக்கு வாங்கிடலான்னு. நாமளும் அதுக்கு மசஞ்சன்னு வச்சுக்க, நம்ம சைடு ரொம்ப வீக் ஆயிடும். பையனை பெற்றவங்க கை எப்போ ஓங்கியே இருக்கும், இல்லைன்னா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. எப்படியும் அந்த பொண்ணுக்கு சிவானா உயிர். அப்பங்கார சுற்றி சுற்றி நம்ம கிட்ட தானே வரணும். ஆரம்பத்தில் அலைய வைப்போம், அப்புறம் சரின்னு சொல்லிடுவோம். என்னவாப்பா, உன் அளவுக்கு எனக்கு விவரம் பத்தாது. நீ சொல்ற மாதிரியே செய்வோம். என்ன சார், எங்க வீட்டுல நீங்க படிக்கிற மாதிரி வியாபாரத்தை பத்தியோ ஏற்றுமதி இறக்குமதி பத்தியோ எந்த புக்கும் இருக்காது. அதனால என்ன சார், பொழுதுபோக்குக்கு எந்த புக்கா இருந்தா என்ன சார். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. சிவாவை நான் இன்னைக்கு நாளைக்காவது கூட்டு போனா நல்லா இருக்கும். சரிங்க, ஆனா எப்போ கூட்டிட்டு போனாலும் சூரியன் மறையறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடணும். நிச்சயமா சார், நீங்க தான் உங்க ஊர் கட்டுப்பாட்டை பத்தி சொல்லிட்டீங்களே. சிவா, கார் நிக்குதே, யார் வந்திருப்பாங்க? ஒருவேளை எம்டி சார் வந்திருப்பாரோ? அவரே தான். வணக்கம்மா. வணக்கம் சார். வாசல்ல காரை பார்த்ததும் நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். எப்ப சார் வந்தீங்க? நான் நேத்திக்கே வந்துட்டேன்ப்பா. போன இடத்துல உடனே வர முடியல. அதனால என்னங்க, பரவாயில்லைங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரி. சிவா, நீ அவசரமா சென்னைக்கு போகணுமா? உன்னை கூட்டு போதா சார் வந்திருக்காரு. சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு? பரவாயில்லப்பா, வந்ததுக்கு உங்க ஃபாதரோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சே, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். உட்காருப்பா. பரவாயில்ல சார், என்ன விஷயம் சொல்லுங்க. பூஜாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, கையில் அடிபட்டு இருக்கா. சார், இப்போ பூஜா மேடம் எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஆல் ரைட். ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நீங்க பேசிட்டு இருக்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். உட்கார் சிவா. பரவாயில்ல சார், உட்காருப்பா. சிவா, பூஜா உடனே கூட்டு வர சொன்னா. எதுக்கு சார்? ஏதோ முக்கியமான பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்கணுமா, அது விஷயமா அவங்ககிட்ட பேசணுமா, கூட்டு வந்துருங்க டாடின்னா. அதான் நீங்க இருக்கீங்களே சார். உனக்கு தெரியுது, ஆனா பூஜாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயசாயிடுச்சான், நான் இனிமே ஆபீஸ் விஷயம் எல்லாம் கவனிக்க கூடாதான், ரெஸ்ட் எடுக்கணுமா, வேணா செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வாங்கன்றா. இது பாருப்பா, போயிட்டு வந்துடலாம்ப்பா. இல்ல சார், இப்போ எங்க ஊர்ல கோயில் திருவிழா, யாரும் ஊரை விட்டு போக கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை அவருக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவரும் கிட்டத்தட்ட பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? அவரு கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனா உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் தான் ரொம்ப மாட்டேங்கிறாரு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா? ஆமாப்பா, அந்த மிலிட்டரிக்காரரு. ஓ, ராஜதுரையா? ராஜதுரை. அவர் யார் சார்? நான் போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு? அது எனக்கு தெரியலப்பா. அப்பா, அப்பா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அந்த ராஜதுரை இறங்கி வர மாதிரி தெரியல. உங்க அப்பாவும் அவர் பேச்சு கட்டுப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன் சார். என்ன சிவா, கூப்பிட்டியா? ஆமாப்பா.
ராஜ்துரை என்ன சென்னைக்கு போக கூடாதுன்னு சொன்னாராமே. அவர் யார் என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன சிவா இப்படி கேக்குற? உனக்கு முதல் தடவை உயிர் கொடுத்தது உங்க அம்மான்னா, ரெண்டாவது தடவையா உனக்கு உயிர் கொடுத்தது ராஜதுரை தானப்பா. அப்பா, அவர் என்ன காப்பாத்திட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவருக்கு அடிமை ஆக முடியாதுப்பா. உன்னை யாருப்பா அடிமையாக சொன்னா? உன் மேல இருக்கிற அக்கறையில் தான் அவர் அப்படி சொன்னார். இல்லப்பா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சார், நான் உங்க கூட வரேன். அந்த ராஜதுரை என்ன எப்படி தடுக்கிறாரு நானும் பாக்குறேன். அவசரப்படாத சிவா. இல்லப்பா, நான் இன்னும் ½ அன் ஹவர்ல சார் கூட சென்னை கிளம்புறேன். சிவா, சாரிப்பா, என்னோட முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. இன்னைக்கு குழம்பு நல்லாவே இருந்தது. என்னது, சாப்பிட்டியா இல்லையா? ஆடி பாவி, என்ன இன்னும் சாப்பிடாம உக்காந்துருக்க? சாப்பிடுமா. வேண்டாம் பாட்டி, சொன்னா கேளு. என்னம்மா அது, ராத்திரியில வெறும் வயிற்றோட படுக்க கூடாது. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில 8 மணிக்கோ 9 மணிக்கோ தான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் வெறும் வயிற்றோட இருக்க கூடாதுமா. ஐயோ வேண்டாண்ணா, விட. ஏண்டி, சாயங்காலம் வரைக்கும் உன் மாமன் கூட தானே பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் என்ன கோவம்? கோவம் இல்ல, பின்ன விரதம். விரதம்? என்னடி இவ விரதம் ஆகிறதான்னுகிட்ட? பாக்கறதுக்கு தான் கோமரி, சுபாவத்துல என்ன விட கிளவியால இருக்க. கிண்டல் பண்ணாத பாட்டி, இதெல்லாம் மாமாவுக்காக தான். திருவிழாவுக்கு நாள் குறிச்சிட்டாங்கல்ல, மாமாவுக்காக அன்னைக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். அது வரைக்கும் இந்த விரதம் தொடரும். அதோட நிறுத்திக்கடி. அப்புறம் இந்த அழகு குத்திக்கிறது தீ மிதிக்கிறதுன்னு இறங்கிடாத. தேவைப்பட்டா அதையும் செய்வேன். அடி பைத்தியக்காரி, நீ கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சிவா பையன் தாண்டி இதெல்லாம் செய்யணும். எதுக்கு? பாக்கெட்ல இருக்கிற பொருள் மாதிரி ஈஸியா அவர் என்ன எடுத்துக்கலாங்கிறப்போ அவர் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும்? அப்போ அவன் கிடைக்கிறது தான் சிரமங்கிறியா? பெரிய மாமா போடுற முட்டுக்கட்டையை பார்த்தா அப்படிதான் நினைக்க சொல்லுது பாட்டி. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே